அன்பர்களே, இந்த பதிவில் நாம் மனித உடலில் உள்ள எலும்புகளும் நரம்புகளும் அவை பரவியுள்ள இடங்களும் என்பது பற்றி பார்ப்போம். மனித உடலில் உள்ள எலும்புகளை பொறுத்த அளவில் நெஞ்சு எலும்பானது குழந்தை பருவத்தில் 8 துண்டுகளாகவும், நடுவயதில் 3 துண்டுகளாகவும், முதுமையில் 1ஆகவும் மாறிவிடக்கூடியது. உடம்பில் உள்ள மற்ற எலும்புகளை பற்றி விவரிக்க வேண்டும் எனில், கபாலத்தில் குறுக்கு விளிம்புகளால் சேர்க்கப்பட்ட துண்டு எலும்புகள் 8, காதுகளில் உள்ள சிறு துண்டு எலும்புகள் 8, முகத்தில் உள்ள சிறு எலும்புகள் 14, தாடை எலும்பு 1, நெஞ்சு எலும்பு 1, ஆசன எலும்பு 4, முள்ளந்தண்டின் முள் எலும்பு 24, தோள்பட்டை முக்கோண எலும்பு 2, இடமும் வலமும் உள்ள இணைப்பு எலும்பு 24, காரை எலும்பு 2, புஜை எலும்பு 2, முன்கைகள் எலும்பு 4, கைகளின் சிறு எலும்புகள் 16, உள்ளங்கை எலும்புகள் 10, கைவிரல்களின் எலும்புகள் 24, கை பெருவிரல் எலும்புகள் 4, தொடை எலும்பு 2, முழங்கை எலும்புகள் 2, முழங்கால் எலும்புகள் 4, பாத எலும்புகள் 52, அசைவது அசையாதது என எலும்பு இணைப்புகள் 210 இருக்கின்றன. முள்ளந்தண்டில் உள்ள முன் எலும்புகள் வெள்ளையான குருத்து எலும்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. அதனால் முள்ளந்தண்டானது எந்த பக்கமும் நெளிந்தும் அசைந்தும் கொடுக்கும். தண்டின் மேற்புறம் பொருந்தியுள்ள தலையின் மூளை குறுக்காதபடி அத்தண்டின் கழுத்து, மூக்கு, இடுப்பு முதலியவைகளில் வளைவுகள் உள்ளன. இந்த தண்டின் அடிப்பகுதி ஆசனக்கூட்டில் பொருந்தியுள்ளது. உடம்பின் எல்லா பாகங்களையும் உரிய நேரத்தில் சரியான முறையில் வேலை செய்ய வைப்பது நரம்பு மண்டலங்கள் ஆகும். மூளையும் தண்டுவடமும் நரம்பு மண்டலத்தின் 2 முக்கியமான பிரிவுகளாகும். மூளையில் வலது பக்கம், இடது பக்கம் ஆகிய இரு பகுதிகளில் இருந்தும் நரம்புகள் புறப்படுகின்றன. தலையின் அடிப்பகுதியில் உள்ள துவாரத்தின் மூலமாக முதுகெலும்புக்குள் நுழைகின்றன. இடது பாகத்தில் இருந்து கிளம்பும் நரம்புகள் வலது பக்கமும், வலது பாகத்தில் இருந்து கிளம்பும் நரம்புகள் இடது பக்கமும் மாறி செல்கின்றன. இதனால் மூளையின் இடது பக்கம் பாதிக்கப்பட்டால் உடம்பின் வலது பாகத்திற்கு கெடுதல் உண்டாகிறது. மூளையின் வலது பக்கம் பாதிக்கப்பட்டால் உடம்பின் இடது பாகத்திற்கு கெடுதல் உண்டாகிறது. 12 ஜோடி நரம்புகள் மூளையிலிருந்து பிரிந்து நெற்றி பகுதிக்கு வழிகின்றன. 31 ஜோடி நரம்புகள் தண்டுவடத்திலிருந்து புறப்பட்டு உடம்பு முழுவதும் பரவி கிடக்கின்றன. தேகம் முழுவதும் வலை பின்னல் போல நரம்பு மண்டலம் பரவி கிடப்பதால் உடம்பின் எந்த பகுதி உபாதைக்கு உள்ளானாலும் அது நரம்பு மண்டலத்தை தாக்குகிறது. நரம்புகள் யாவும் எலும்பு போர்வையில் இடுக்குகள் வழியாகத்தான் உடல் முழுவதும் பரவுகின்றன.
அந்த நரம்புகளே தசைகளை இயக்குகின்றன எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.